வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காரு. அது யாருன்னா இவர் தான். இவர் யாருன்னா கேட்குறீங்க? இவர் பேர் தான் மல்பெரி. இவனை எங்க இருந்துடா பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இந்த மரத்தை பார்த்தேன். நம்ம மாடி தோட்டத்தில் கூட வந்து ஒரு ஃப்ரூட் செடி கூட இல்லை. சரி, ஓகே, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் செடியில் வைக்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் சரி எதிர்த்தா பார்த்தேன். அப்போ தான் இதுக்கெல்லாம் தெரிஞ்சது. அதனால் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். சரி, எடுத்துக்குமான்னாங்க. அதனால தான் கொஞ்சம் சின்னதாக ஒரு கம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்ட ரேஷன் கார்டில் இந்த பயில சேர்த்துற வேண்டியதான். ரைட்டு, நம்ம பேரை ஆட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போமா? எப்பவும் போல் நம்ம வந்து இப்போ மண்ணை நட்டு வைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த குஞ்ச விரட்டில் இதில் தான் வைக்க போகிறோம். சரி, தலையில் எதுக்கிட்ட அந்த குள்ளை கவுத்துன்னு கேட்காதீங்க. என்னன்னா வந்து சரி நீராவிய அது வேற ஒரு ப்ராசஸ் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குஞ்ச செவரட்டில் இதை வந்து நம்ம இது கீழே வச்சு இப்படி வச்சு கெட்டி வச்சிடறோம். கெட்டி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தேங்காய் நார் வந்து தண்ணி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இப்போ வந்து இது கெட்டி வச்சுட்டு நேராக இந்த பற்றி அந்த டப்பாவோட நிறையா வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே சேர்த்து வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இந்த டெக்னிக்கு 100% ஒர்க் ஆகுமான்னு தெரில. நம்ம பயில வச்சு அப்ளிகேஷன் போட்டு பார்ப்போம். இந்த டெக்னிக்கு ஒர்க் ஆனால் தான் அடுத்தடுத்த பயிலுக்கு நம்பி இதை யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா நம்பி நம்மக்கிட்ட வருவானுங்க. இல்லைன்னா அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு டைரக்ஷன் நல்லா இறுக்கி கட்டிடணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம பயிலுக்கு கீழே டைப்பரை மாட்டியாச்சு. இப்போ நம்ம நட்டு வச்சிட வேண்டியதான். கீழே நட்டு வச்சு நம்ம இதில் தண்ணி ஊற்றினா போதும். மக்களே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த டப்பா நிறைய குண்டு சவரியாக வச்சு கவர் பண்ணிட்டேன். சரி பார்ப்போம், சின்னதாக ஒரு ட்ரை சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. சப்போஸ் இந்த கம்பளை எங்கேயாச்சும் தள்ளி விட்டுருச்சுன்னா அந்த பயிலுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சுன்னு அர்த்தம். சரி பார்ப்போம் அட்மிஷன் கிடைக்குதான்னு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமோ அந்தளவுக்கு சீக்கிரம் இலை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Follow me.